ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம பிரிஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். அப்படியே பக்கத்தில் மீன் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. வெங்காயம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா அண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஏன் நம்ம இப்போவே ஆட் பண்ணுறோன்னா, நம்ம பிரியாணிக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம். அதை தவிர்த்துடுங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. இதோடு போட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அது நேச்சுரல் கலர் கொடுக்கும். அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மீன் மேக்கர் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா அதிலேருந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது இப்போது நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அதாவது பிரியாணி பிரிஞ்சுக்கெலாம் எப்படி சால்ட் ஆட் பண்ணணுன்னா 1 இன்ச்சு உப்பு கைக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான லெவலில் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். விசில் போட்டுருங்க. அவ்வளோதான், 2 விசில் போதும் பாஸ்மதி ரைஸுக்கு. சும்மா அரிசி செம்மையாக வெந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.